தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்குப்பதிவு குறித்தான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும், விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தியும், ஓவியங்கள் பல்வேறு வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதன்படி பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லிசை கலைஞர்கள் கொண்டு தேர்தலை வாக்குப்பதிவு செலுத்தும் போது ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பது குறித்தான விழிப்புணர்வு வில்லிசை நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். விழாவின் முடிவில் முன்னாள் ஆதித்யா L1 திட்ட இயக்குநரான நிகர்சாஜி காணொலி காட்சி வாயிலாக இளம் தலைமுறைகள் அனைவரும் வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி தென்காசி ICI அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்து சிலம்பம் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் சிலம்பம் சுற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல் கிஷோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது தென்காசி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் வரை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம், வாள் சுற்றுதல், சக்கரம் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை விநியோகித்தபடியும் சென்றனர். இந்த நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜேஷ் மற்றும் சிலம்பக்கலை குழுவினர்கள், அரசு அலுவலர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும், அச்சமின்றி 100% பொதுமக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன் தலைமையில் சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்த துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து 100க்கும் மேற்பட்டோர் கொடி அணிவகுப்பு பேரணியை நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் விறுவிறுப்பாக நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 5 சட்டமன்ற தொகுதிகளான சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் இந்த தொகுதிகளில் மொத்தமாக 12,72,940 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 6,22,003 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,50,767 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 170 பேரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடிக்கு காலையிலே சென்று வாக்களித்தனர். அந்த வகையில் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 81.4%, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 81.52%, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 81.36%, தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 82.43%, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 85.53%, மொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகளில் சேர்த்து 82.40% பதிவாகி உள்ளது. இதனால் இந்த முறை வாக்குப்பதிவு என்பது கணிசமாக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஆகியவை பாதுகாப்பாக கொடிக்குறிச்சி அருகே உள்ள நல்லமணி யாதவா கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்தில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கான உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அறையில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வைக்கப்பட்ட பின்னர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான கமல் கிஷோர் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவ படையினரும் மற்றும் காவல்துறையினர் என 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 9ஆம் திருநாளான வரும் 29ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும். மேலும் விழா காலங்களில் காலை, மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்து வருகின்றனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு பெருங்கோட்டூர் அமைந்துள்ள திருக்கோட்டி ஐயனார் கோவிலில் இருந்து யானை, கோமதி பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.